ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஷிப்டஸ் வந்து நான் வேந்தர். ஸோ இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு காமனான கேள்வி வந்து பார்த்தீங்கன்னா, புது காருக்கு வந்து கோட்டிங் தேவையா, பெயிண்ட் ப்ரொடக்ஷன்ஸ் தேவையான்ற ஒரு கொஸ்டின்ஸ் வந்து நிறைய பேத்துக்கு இருக்கு. அண்ட் தென் வந்துட்டு புது கார் ஆல்ரெடி நல்லா தானே இருக்கும், ஏன் அப்படின்ற மாதிரி இருக்கும் ஒரு கொஸ்டின். ஸோ இது பிராண்ட் நியூ கார் தான், C3 ஸ்மார்ட் ஃபோர்ட்டுக்காக வந்திருக்கு. பொதுவாக உங்களுக்கு காரை கொடுக்கும் போது பார்த்தீங்கன்னா, மேலே வேக்ஸோ ஏதோ ஒன்று அப்ளை ஆயிருக்கும். ஸோ அது உங்களுக்கு தெரியாது. ஆஃப்டர் வாஷ் பண்ணதுக்கப்புறம், ப்ரிப்பரேஷன்ஸ் பண்ணதுக்கப்புறம் அதோட கம்ப்ளைண்ட்ஸ் எல்லாம் தெரியும். இந்த கார்ல பாத்தீங்கன்னா இப்ப நீங்க சவுண்ட் உங்களுக்கு கேட்கும்னு நினைக்கிறேன். கேட்குதுங்களா? இது எந்த அளவுக்கு ஸ்டிக்கியா இருக்கு பாருங்க. ஸோ இந்த பீஸ் வந்துட்டு கிளே பண்ணியிருக்கோம் நம்ம. ஸோ இதை பாருங்க எந்த அளவுக்கு ஸ்மூத்தா சாஃப்டா சவுண்டே இல்லாம இருக்கு பாருங்க. ஸோ இது வந்துட்டு கண்டாமினன்ஸ் எல்லாம் பாலிஷ் பண்ணியிருக்கு அப்படின்னா வெறும் பாலிஷால மட்டும் அது ரெடி ஆயிடும். பேசிக்கா நமக்கு தேவைப்படுறது வந்துட்டு கிளே ப்ராசஸ்ன்னு சொல்லுவாங்க. இது ஜென்ரலா ஒரு கிளே ப்ராசஸ்ல பாத்தீங்கன்னா கிளே இப்போ கிளீனா இருக்கும். இது நம்ம சும்மா ஸ்ப்ரே பண்றோம். இது வந்துட்டு உங்களுக்கு காட்டுறோம் பாருங்க. இந்த வீடியோல பாருங்க, இந்த இந்த ஏரியா ஃபுல்லாவே வந்துட்டு ரொம்ப இம்பியூரிட்டிஸ் வந்துட்டு செட்டில் ஆயிருக்கு வண்டி மேல. ஸோ அதெல்லாமே கலர் சேஞ்ச் ஆகி வந்துட்டு இருக்கு. ஸோ இது கிளேலையும் பாத்தீங்கன்னா இதோட கம்ப்ளைண்ட்ஸ் தெரியும் உங்களுக்கு. ஸோ நம்ம எடுக்கும் போது இருந்ததுக்கும் இப்ப இருக்கிறதுக்கும் பாருங்க, இது வந்து ரொம்ப காமனான ஒரு விஷயம் தான். இது வந்துட்டு ஓஇஎம் மேனுஃபேக்சரர்ஸோ இல்லை நீங்க டீலர்ஸையும் கம்ப்ளைண்ட் பண்ண முடியாது. இது பாத்தீங்கன்னா வண்டி டிரான்சிட்ல இருக்கும்போது இல்ல பிஃபோர் டெலிவரி வந்துட்டு யார்ட்ல இருக்கும்போது ஏற்படக்கூடிய விஷயங்கள் தான். ஸோ இதனாலதான் அந்த ஸ்கிராச்சஸோ இல்ல டல்னஸோ ஏற்படும் போது அவங்க என்ன பண்றாங்கன்னா பாலிஷ் பண்ணி வண்டி கொடுப்பாங்க. இது ஒன்ஸ் ப்ரிப்பரேஷன் பண்ணதுக்கு அப்புறம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு வந்துட்டு ஐடென்டிஃபை ஆகும். ஸோ இதுதான் நாங்க என்ன பண்றோம் அப்படின்னா, நியூ காருக்கு ஏன் பண்றது நல்லதுன்னு சொல்ற காரணம். ஸோ இதை நம்ம ப்ரிப்பரேஷன்ஸ்ல வந்துட்டு இதை நம்ம பண்ணாதான் வண்டி ஸ்மூத்தா இருக்கும். அப்புறம் கோட்டிங் பண்ணும்போது அதோட லைஃப் டைம் வந்துட்டு இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். இது நீங்க அது பண்ணாம விட்டீங்க அப்படின்னா ஃபியூச்சர்ல வந்துட்டு உங்க வண்டி வந்துட்டு டஸ்ட் நிறைய வண்டி மேல செட்டில் ஆகிட்டே இருக்கும். நீங்க கேட்பீங்க வண்டி கோட்டிங் போட்ட மாதிரியே இல்லை, பாலிஷ் பண்ண மாதிரியே இல்லைன்னு. அதுக்கான ரீசன்ஸ் எல்லாமே வந்துட்டு அதுதான், செட்டில் ஆகிட்டே இருக்கும் உங்களுக்கு. ஏன்னா ஏற்கனவே ஸ்டிக் ஆயிருக்கு இல்லையா, சர்ஃபேஸ் ரொம்ப ஸ்டிக்கியா இருக்கும். ஸோ அது மேல திருப்பியும் மண் எல்லாம் டஸ்ட் எல்லாம் ஒட்டுச்சுன்னா போகாது, வாஷ் பண்ணாலுமே போகாது, ரொம்ப கஷ்டமா இருக்கும். அதுக்காக தான் இது வந்துட்டு ஃபர்ஸ்ட் இயர் பண்றது. பாருங்க, இது வந்துட்டு சிங்கிள் ஸ்டேஜ் பண்ணியிருக்கோம். கிளே பண்ணிட்டு பேசிக் ஒரு உங்களுக்கு காட்டுறதுக்காக ஒரு பேசிக்கா ஒரு சாம்பிளிங் ஒர்க் பண்ணியிருக்கு. இப்ப பாத்தீங்கன்னா இது எவ்வளவு ஸ்மூத்தா இருக்கும் பாருங்க. சவுண்ட் உங்களுக்கு எதுவுமே இருக்காது. ஸோ இது வந்துட்டு இந்த ப்ராசஸ் ரொம்பவே மஸ்ட்டுங்க. பட் நியூ காருக்கு தேவையா இல்லையா அப்படின்ற ஒரு கேள்வி பாத்தீங்க அப்படின்னா, கண்டிப்பா ஒரு நியூ காரா இருந்தாலும் சரி, இந்த கோட்டிங் அப்படின்றது வந்துட்டு பெயிண்ட் ப்ரொடக்ஷன் அப்படின்றது வந்து ரொம்பவே மஸ்ட். உங்களுக்கு ஃபர்தரா உங்களோட வெஹிக்கிள்கான டீடைல்ஸ் ஏதாவது தேவைப்படுது, உங்களுக்கு டவுட்ஸ் ஏதாவது இருக்கு அப்படின்னா எங்க நம்பருக்கு கால் பண்ணுங்க. எங்களோட வெப்சைட் www.shiftersautomotives.net இருக்கும். இன்ஸ்டாகிராம்ல ஷிப்டர்ஸ் ஆட்டோமோட்டிவ்ஸ் இருக்கும். எங்க இன்ஸ்டாகிராம் பேஜ் ஃபாலோ பண்ணுங்க அண்ட் யூடியூப் சேனல்ல ஃபாலோ பண்ணுங்க. உங்களோட டவுட்ஸ் எதுவாக இருந்தாலுமே உங்களுக்கான ரிப்ளை வந்து நாங்கள். டேக் கேர், தேங்க்யூ, பபாய்.